மாதிரி ஒரு திரைப்படத்தை கொடுத்துட்டு அதே பேரோட பார்ட் 2 அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி மக்கள் எதிர்பார்ப்பாங்கன்றது ஒரு பேசிக்கான ஒரு காமன் சென்ஸ் தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த டைட்டில் வச்சனால நீங்கள் இப்படி தான் இருக்கும், நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த படம் அதை தான் பண்ணியிருக்கு. இது வந்து எழில் அவர்களுக்குன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வச்சு பார்ட் 2 எடுத்து ஃபர்னிச்சரை உடைச்சா அத்தனை பேருக்குமே அது தெரிஞ்சு தான் எடுக்கிறாங்க, தெரியாமல் எடுக்கலை. அதெல்லாம் இந்த படத்தோட கதை என்னன்றதே தேடுறதே பெரிய விஷயம். சீரியஸாக ஒரு எழில் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு நேற்று படம் பண்ண வரல, ஒரு புது டைரக்டரும் இல்லை. அவங்க கிட்ட இருந்து இப்போ இந்த கதையை வந்து நான் தப்பு சொல்ல, ஓகே ஃபைன், ஒரு காமெடி படம் பெருசாக லாஜிக் இல்லை, இந்த பக்கம் ஒரு பிளாட் போகுது, இந்த பக்கம் ஒரு பிளாட் போகுது, ரெண்டுத்தையும் ஒரே பாயிண்ட் ஓவரில் முடிச்சு அது அந்த பிளாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு சிரிக்க வச்சுருக்காங்கன்றது தான் இங்கே விஷயம். ஆனால் படம் ஆரம்பித்த 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு ஆரம்பிக்கிற வெறுப்பு படம் முடியும் போது உச்சபட்சத்தில் ஏறிடுது, அப்படியே மண்டைக்கு ஏறிடுது, வெறுப்பின் உச்சகட்டத்துக்கு போயிடும். என்ன சோகம் அப்படின்னா, எழில் அப்படின்ற ஒரு பெரும் இயக்குனர்கிட்ட இருந்து, ஒரு வித்தியாசன்ற ஒரு பெரும் ஜாம்பவான் கிட்ட இருந்து இவ்வளோ மட்டமான, இவ்வளோ கேவலமான, இவ்வளோ வல்காரிட்டியோட, இவ்வளோ தரம் தாழ்ந்த குப்பை மாதிரி ஒரு படத்தை அவங்க கிட்ட இருந்து இந்த குவாலிட்டியில் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க, எதிர்பார்க்கவும் இல்லை. அதான் உண்மை. நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஓடிடியில் வர வரைக்கும் பாருங்கள், ஓடிடியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை நான் பார்த்தே தருவேன், ஏன்னா நீங்கள் நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னால் இந்த படம் நல்லா இருக்குன்னா உங்கள் தலையெழுத்து, உங்கள் தலையில் மண்ணாளி போட்டுக்கணும்னு நினைக்கிறப்போ நான் ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியாது. போய் சந்தோஷமாக மண்ணாளி போட்டுக்கோங்க. படம் ஆரம்பித்த 20 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு தெரியாமல் வந்துட்டேன்னு நினச்சா காசு போச்சுன்னு பரவாயில்ல, ஃபீல் பண்ணாதீங்க, வந்துருங்க. அப்போது மென்டல் பீஸியாவது காப்பாற்றான். வேறு வழி இல்லாமல் படம் முழுக்க பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு இதை பார்த்து நினச்சி காசு போனது இல்லாமல் மன நிம்மதியும் போய் அதை நினச்சி நம்ம உடல்நிலையும் போயிடும். அப்புறம் உங்கள் இஷ்டம், சொல்லிட்டேன். இந்த படத்துக்கு மார்க்குன்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலுக்காக வேணால் 10 மார்க் கொடுக்கலாம் 100க்கு, மற்றபடி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது.